பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்பகுதி. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த தேவன் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். படைத்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தான் படைத்தவைகளையும் படைத்தவர்களையும் அவரே போஷிக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றும், கர்த்தர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்றும் தாவீது சொல்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கர்த்தரே ஆகாரம் கொடுக்கிறார் என்று தாவீது ஏன் சொன்னார் என்றால், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஐய யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற யோபுவை சோதிக்கும்படியாக கர்த்தருடைய அனுமதியை பெற்ற சாத்தான் யோபுவை சோதித்தான். யோபுவிடம் இருந்த எல்லாவற்றையும் பறித்து கொண்டான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தாலும் தனக்குரியவர்களையும் இழந்து தன்னுடைய மனைவியே தேவனை நிந்தித்து ஜீவனை விடும் என்று சொல்லிய போதும் யோபு கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் தளர்ந்து விடவில்லை. எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் என்றும், இதுவரை கொடுக்க அனுமதித்தவர் எடுக்கவும் அனுமதித்திருக்கிறார் என்றும், கர்த்தருடைய அன்பிலிருந்து அவருடைய விசுவாசத்திலிருந்து உறுதியிலிருந்து விலகாமல் பற்றி கொண்டார். அப்பொழுது கர்த்தர் யோபுவிடம் பேசும்போது, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை கொடுக்கிறவர் யார் என்றார். இரையை கொடுக்கிறவர் கர்த்தர் தானே. எனவேதான் தாவீது, கர்த்தர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். மேலும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரை நோக்கி, என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் விசேஷித்தவர்கள் தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற நாம் விசேஷித்தவர்கள் தான். கர்த்தர் தம்முடையவர்களுக்கு விசேஷித்தவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களை தம்முடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர்களை பலப்படுத்தி சமாதானத்தினாலும் கிருபையின் வரங்களினாலும் தம்முடைய வெளிச்சத்தினாலும் சத்துருக்களுக்கு மத்தியில் சாட்சியாக நிறுத்துகிறார். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காக்கை குஞ்சுகளும் மிருக ஜீவன்களும் தங்களுடைய தேவைக்காக ஆகாரத்திற்காக கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிடுகிறதோ அதை போலவே விசேஷித்தவர்களாகிய நாம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆகாரத்திற்காக, நம்முடைய சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, வெற்றிக்காக, ஆசீர்வாதத்திற்காக சேனைகளின் தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நோக்கி, இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது அவர் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து நம் தேவைகளை சந்தித்து நம்மை சுற்றி இருந்து பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ வைப்பார். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பூமியில் நீர் எங்களை விசேஷித்தவர்களாக படைத்ததற்காய் நன்றி. என்ன நோக்கத்திற்காக எங்களை படைத்தீரோ அந்த நோக்கத்தின்படி நாங்கள் இரவும் பகலும் சதா காலமும் உம்மை நோக்கி கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசுவே என்று உம்மை கூப்பிடக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.